எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வயசில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ட ஒரு பழம். சின்ன வயசில் ஊர்களில் தெரு தெருவாக கொண்டு விற்பாங்க. இப்போ யாருமே கொண்டு வரதில்லை. அந்த பழத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தீபாவோட சித்தியோட கொல்லாம்பழம் தோட்டம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு நேராக அந்த தோட்டத்துக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி தாங்க எங்கள் தீபாவோட சித்தி தோட்டம். ஸோ காரில் ஒரு நல்ல ஒரு லாங் டிரைவ் கிடச்சிது எங்களுக்கு. சுற்றி நல்ல செம்மண்ணு காடு, அதில் பெரிய பெரிய மரங்களாக இருந்துச்சு. என்னோட சின்ன வயசில் சைக்கிளில் வரவங்க கிட்ட வாங்கி அதை கட் பண்ணி உப்பு போட்டு வத்தல் பொடி போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த பழத்தை டைரெக்டாக மரத்தில் இருந்தே பறிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணி பறித்தா, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவளுக்கு கேஷியோ தெரியும், ஆனால் அது எப்படி வருதுங்கிறது தெரியாது. அந்த விஷயத்தை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இதுதான் கேஷ்யூ ஃப்ரூட் சார். இதுக்குள்ள தான் கேஷ்யூ இருக்கும். சித்தி கையில இருக்கு. அந்த தோட்டத்துல இருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. என் ஒய்ஃப் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி என்ன பண்றான்னு நீங்களே பாருங்களேன். யாருக்கெல்லாம் கொல்லாம்பழம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.